أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر إلى آخر الآية آمنا بالله صدق الله مولانا العلي العظيم அம்மக்கள் நபி ரசூலை பின்பற்றுகிறார்கள், இறை தூதரை. ஒரு எழுத படிக்க தெரியாதவராக இருக்கிறார். அவரை பற்றி தௌராத்திலையும் இஞ்சிலையும் பதிக்கப்பட்டிருப்பதை பெற்றுக்கொள்கிறார். அந்த நபி நல்லதை ஏவி தீயதை தடுப்பவராக இருக்கிறார். பரிசுத்தமான விஷயங்களை ஹலாலாக்குகிறார், ஆகுமாக்குறார். எது கெட்ட விஷயங்களாக இருக்கிறதோ, கெட்ட உணவுகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஹராமாக்குறார். அவர்களுடைய சுமையை இறக்கி வைக்கிறார். அவர்கள் மீது இருந்த அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் இறக்கி வைக்கிறார். யார் அவரை நம்பி கண்ணியப்படுத்தி உதவி செய்கிறாரோ, அவரோடு இறைக்க அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேரொளியை பின்பற்றுகிறாரோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சூரா அல்-ஆராஃப் 157 வசனங்களிலே குறிப்பிடுகிறார். எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் அவர்களை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்துகிறார். நபியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை அந்நபியுல் உம்மி, எழுத படிக்க தெரியாத நபி. அவர்கள் மீது தான் அல்லாஹ் இறைமறையை இறக்கினார். அன்றைய காலகட்டத்தில் அதிகமான அரபுகள் அப்படித்தான் இருந்தார்கள், எழுத படிக்க தெரியாதவர்களாகத்தான் இருந்தார்கள். எழுத படிக்க தெரிந்தவர்கள் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு சிலர் தான் இருந்தார்கள். அந்த வரிசையில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிய உண்மையாக இருந்தார்கள். இதிலே முக்கியமான விஷயம் என்ன? அவர்கள் நபிய உண்மையாக இருக்கிறார்கள் என்கிற விஷயம் இறைமறையில் மட்டும் எடுத்து சொல்லப்படவில்லை. மாறாக முந்திய வேதங்கள் தௌராத் இருக்கிறதே, தௌராத்திலையும் இஞ்சில் பைபிள்லையும் இது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக, இறுதி நபியாக தோன்றுவார்கள் என்கின்ற அந்த தகவல் தௌராத்திலையும் இஞ்சிலையும் பதிக்கப்பட்டது. வெறுமன அவருடைய பெயர் மட்டும் பதிக்கப்படவில்லை, அவருடைய குணாதிசயங்களும் எடுத்து சொல்லப்பட்டது. அவர்களிடத்தில் என்னென்ன நற்பண்புகள் இருக்குமோ, என்னென்ன போதனா முறைகள் இருக்குமோ எல்லாமே தௌராத் இஞ்சிலில் எடுத்து சொல்லப்பட்டிருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே பேசுகிறார். என்ன அப்படி பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நபி நல்லதை ஏவார், தீயதை தடுப்பார். எது நல்ல விஷயங்களோ நல்ல உணவுப் பொருள்களோ அதைத்தான் அவர் ஹலாலாக்குவார். ஹபீசாத்தாக இருக்கக்கூடிய கெட்டவற்றை அவர் விலக்கி வைப்பார், ஹராமாக்குவார். யகூதிகள் மீது என்ன பாரம் இருந்ததோ அதையெல்லாம் அவர் இறக்கி வைப்பார். கடுமையான கட்டுப்பாடுகளோடு இருந்தார்கள், அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் அவர் தனித்து வைப்பார் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எதிலே கூறப்பட்டிருக்கிறது? தௌராத்திலையும் இஞ்சிலையும் கூறப்பட்டிருக்கு, முந்தைய வேதங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் யகூதிகள் என்ன செய்தார்கள்? இதை மறைத்து விட்டார்கள். பிற்காலத்திலே இறுதி தூதர் தோன்றுவார் என்பதை அவர்கள் மறைத்து விட்டார். அவருடைய பண்பாடுகளை மறைத்து விட்டார்கள். யகூதிகள் மறைத்து விட்டார்கள், அவருடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த வேத ஏடுகளிலே தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அது உபாகமமாக இருக்கட்டும், மத்தேயுவாக இருக்கட்டும், லூக்காவாக இருக்கட்டும். கிறிஸ்துவர்கள் எந்த வேதங்களை பின்பற்றுகிறார்களோ, எந்த ஏடுகளை பின்பற்றுகிறார்களோ அத்தனை ஏடுகளிலேயுமே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் இருக்கிறது. ஆனால் அதை மறைத்து விட்டார்கள், திரித்து விட்டார்கள், அதை வெளிப்படுத்தவில்லை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு யூத சிறுவர் இருந்தார். அந்த யூத சிறுவர் இருக்கிறாரே, இது ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஹாதிமாக இருந்தார், பணியாளாக இருந்தார். அவர் யூதராக இருந்த போதும் கூட பெருமானாருக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடியவராக. அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அந்த சிறுவர் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யகூதி வீட்டுக்கே செல்கிறார். அந்த சிறுவருடைய தலைமாட்டிலே அவருடைய தந்தை அமர்ந்து கொண்டு தௌராத்தை படித்துக்கிறார். அவர் யூதர் அல்லவா, தௌராத்தை படித்து கொண்டிருக்கிறார்.
அப்போது அந்த தந்தையை பார்த்த பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பின் மீது ஆணையாக நான் கேட்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பின் மீது ஆணையாக சத்தியமிட்டு நான் கேட்கிறேன், என்னை பற்றி உங்களுடைய தௌராத்திலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று கேட்டார் அந்த சிறுவனுடைய தந்தையிடத்தில். ஆனால் சிறுவருடைய தந்தை மறைக்கிறார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று அவர் பொய் சொல்லிவிட்டார். ஆனால் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்த அந்த சிறுவன் சொன்னான், இல்லை, எங்களுடைய தௌராத்திலே வேத ஏட்டிலே தங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களுடைய குணங்கள் தங்களுடைய பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன நற்போதனைகள் செய்வீர்களோ அந்த நற்போதனைகளெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்லதை ஏவி தீயதை தடுப்பீர்கள், உற்றாத உறவுகளோடு ஒட்டி வாழும்படி நீங்கள் போதிப்பீர்கள், உண்மையே பேசும்படி சொல்லுவீர்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி நீங்கள் சொல்லுவீர்கள், இது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது. என்னுடைய தந்தை பொய் சொல்லுகிறார், என்னுடைய தந்தை பொய் சொல்லுகிறார் என்று அந்த சிறுவன் கூறி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டார். தந்தை முன்னாலேயே அஷ்ஹது, நான் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை, தாங்கள் தான் இறை தூதர், நான் சாட்சி பெறுகிறேன் என்று சொல்ல அந்த யகூதி தந்தை தலை கவிழ்ந்து விட்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் சென்ற சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், இவரை நல்ல முறையிலே குளிப்பாட்டி நீங்கள் முஸ்லீமுடைய கபரஸ்தானில் கொண்டு போய் அடக்குங்கள் என்று சொன்னார் அந்த சிறுவரை. இது நடந்த சம்பவம். அன்பான பெருமக்களே, அந்த யகூதி தம்முடைய மகன் சொல்வதை கேட்டு மறுக்க முடியவில்லை. மகன் சொல்லும்போது எப்படி மறுக்க முடியும்? என் மகன் பொய் சொல்லுகிறான் என்று சொன்னால் அதுவே ஒரு பொய்யாகிவிடும், அது மிகவும் அசிங்கமாக ஆகிவிடும். அப்படியானால் அல்லாஹ் சொல்வதுதான் உண்மை. அல்லாஹ் இந்த வசனத்திலே சூரா ஆராஃப் 7ஆம் அத்தியாயம் 157ஆம் வசனத்திலே கூறுகிறான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைமறையில் மட்டும் குர்ஆன் மஜீதில் மட்டும் சொல்லப்படவில்லை, அல்லதீன எஜிதூனஹு அவர்களை பெற்றுக்கொள்கிறார்கள், மக்தூமன் இந்தவும் தௌராத்து வல் இன்ஜீல், தௌராத்திலையும் இன்ஜீலே பைபிளிலே அந்த பழைய ஏட்டிலையும் சரி புதிய ஏட்டிலையும் சரி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. என்னதான் அவற்றை அழிப்பதற்கு இல்லாமல் ஆக்குவதற்கு அவர் முயற்சி செய்தாலும் கூட ஒரேடியாக இல்லாமல் ஆக்க முடியவில்லை. இன்றைக்கும் கூட அவர்களுடைய அந்த மொழிகளிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கடைசியாக அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இந்த வசனத்தை தாங்கள் வீட்டிற்கு சென்றால் புரட்டி பாருங்கள். சூரா ஆராஃப் 7ஆம் அத்தியாயம் 157ஆம் வசனம் புரட்டி பாருங்கள். எனவே அவர்களை யகூதி நசராணிகளை பார்த்தும் நம்மை பார்த்தும் சொல்லுகிறான், யார் நபியை நம்புகிறார்களோ, நபியை கண்ணியப்படுத்துகிறார்களோ, நபிக்கு நல்லுதவி செய்கிறார்களோ. நபிக்கு நல்லுதவி செய்வது என்றால் என்ன அர்த்தம்? நபியினுடைய பண்புகளை, நபியினுடைய அந்த உண்மை பிரச்சாரத்தை, நபி காட்டிய நல் வழிகளை எடுத்து சொல்லி யார் உதவுகிறார்களோ அல்லாஹ் பேசுகிறான். அத்தோடு மட்டுமல்லாமல் நபியோடு எந்த இறைமறை அருளப்பட்டிருக்கிறதோ அதற்கு அல்லாஹ் பேரொளி என்கிறான். வத்தபு அன் நூறல்லதி ஊசிலமாகும், இவர்கள்தான் உலாய்க்கும் முஃப்லிஹூன, வெற்றிக்குரியவர்கள். முஃப்லிஹூன் என்றால் வெற்றியாளருக்கு ஜெயசீலர்கள் என்பது பொருளாகும். இந்த கடைசி வசனம் இருக்கிறதே, அது யகூதி நஸ்ரானிகளுக்கு மட்டும் எடுத்துரைக்கப்படவில்லை, முஸ்லீம்களுக்கும் சொல்லப்படுகிறது. நபியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், நபியினுடைய பண்பாடுகளை நாம் பின்பற்ற வேண்டும், நபியோடு இறக்கி அருளப்பட்ட இறைமறை போதனைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்திலும் நமக்கு ஜெயம் கிடைக்கும், மறுமையிலும் ஜெயம் கிடைக்கும் என்கின்ற இந்த நல்லுரையில் நாம் நினைவு கொள்வோமாக. அல்லாஹ் நல்லூர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.